ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். ஏற்கனவே உன்னை காதலிப்பதுன்ற சீரிஸோடு நம்ம அடுத்த பாட்டாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எங்கள் வுட்லேண்டில் நடந்த பெரிய காலநிலை மாற்றத்தால் என்னால் வீடியோ போட முடியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. சரி, நாம் இப்போ சீரிஸ்குள்ளே போகலாமா? இந்த இடத்துல ஹீரோயின் வந்துட்டு காலையிலேயே எழுந்திரிச்சோன்னே சீக்கிரமாக போய் கிளாஸ்க்கு ரெடியாக நிற்கிறாங்க. அப்போ அந்த பிரின்சஸ் வராங்க. அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, நீ ஹீரோட கிளாஸ்க்காக தானே சீக்கிரம் வந்தேன் அப்படின்னு. இல்லைப்பா, சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன், அதனால தான் வந்தேன் அப்படின்றாங்க. அப்படியா? அப்படின்னா இந்த ஜீஹா இருக்கால, அவள் தான்ப்பா ரொம்ப பெரிய போட்டியாளராக இருக்கா நம்மளுக்கு அப்படின்னு. இவையே அதை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க. அதுக்குள்ளே கிளாஸ் ஆரம்பிச்சிடுது. இவங்கெல்லாம் போய் அவங்களோட சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஹீரோவோட கிளாஸ் வந்து டீ போடுறத பற்றி நடத்துறது தான் அவரோட கிளாஸ். இதை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஜீஹா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான டீயெல்லாம் கொடுத்துட்டு டீயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யான் அங்கேருந்து ஓடி வந்து, என்னை கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்குறாங்க. உனக்கு தான் ஹீரோ கிளாஸ் பிடிக்காது, ஆனால் ஜீஹா இருக்கால அப்படின்றாங்க. அதுக்குள்ளே இவங்க டீயை பற்றி சொல்லி முடிச்சுட்றாங்க. டீ போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, டீயை எடுத்து அப்படியே குடிச்சிடுறாங்க. நம்ம யானை அப்படியே வாயெல்லாம் கொதிக்குது, ஐயோ இது ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து கிளாஸை பற்றி டீயை எப்படி போடுறதுன்றதை 3 ஸ்டெப்பாக பிரித்து அவருக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி தானே நம்ம பேலஸில் இருக்கும்போது நடந்தது, ஜீஹோ வந்து பக்கத்துலேயே இருந்தாங்க, நம்ம இப்படி தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஹீரோட கிளாஸை கவனிக்கல. அந்த சமயத்தில் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து அவர் சொல்கிறாங்க, சரி இப்போ வந்து நம்ம ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹோ வந்து ஹீரோவை பார்த்து கேட்க அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. 2 பேராக பிரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து பக்கத்தில் இருந்த பிரின்சஸ் வந்து ஓடி போய் யான் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்டே யாருமே இல்லை. அப்போ ஜீஹோ வந்துட்டு நான் ஹீரோயின் கூட போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரின்சஸ் வந்து இல்லை, நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்தவா, அவள் இப்போ தானே வந்திருக்கா அப்படின்னு. ஹீரோயின் ஒன்று சொல்லி அப்படின்னா சரி நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ வந்து ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ உடனே சரின்னு 2 பேரும் சேர்ந்து காம்படிஷனுக்கு டீ ரெடி பண்ணுறாங்க. ஜீஹோ தான் முதல்ல கொண்டு வராங்க. அப்போ ஹீரோயினும் கொண்டு வராங்க. அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஜீஹோ அது நல்லா இருக்குது, ஆனால் ஹீரோயின் வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு ஹாப்பி. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நடத்துனதுலேருந்து கேள்வி கேட்பேன், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்றாரு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜீஹோவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு தான் ஒன்றும் தெரியாதே, அதனால அவங்க திருத்தணும் முழிக்கிறாங்க. சரி ஜீஹோ தான் ஜெயிச்சா அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போய்ட்டுறாரு. அப்புறம் ஜீஹோ வந்துட்டு ஃபஸ்ட்டு யூனிக்காக இருக்குன்னு சொன்னோன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஹீரோயின் தோத்துட்டாங்கன்னா செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனால் ஹீரோயின் இதை பார்த்தோன்னே இதுன்னு ஹீரோ பக்கத்துலேயே துரத்திட்டே ஓடுறாங்க. போயிட்டு என்னையா சொல்கிற, நான் வந்து உனக்கு பிடிக்கலன்றதுக்காக நீ வந்து நான் போட்ட டீ நல்லா இல்லைன்னு சொல்லுவியா அப்படி சொல்கிறாங்க. நான் டீ நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லையே, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலன்னு சொன்னேன் அப்படிங்கிறது. நான் கிளாஸ் நடத்தும்போது நீ கவனிச்சே இல்லையா? ஆமாம் நான் கவனித்தேன். அப்போ நான் கேட்டது நீ ஏன் பதில் சொல்ல, போ நான் பேசுவே நீ கவனிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போக, ஆனால் போயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னோடனே வேகமாக கிட்ட வந்து தலையில் ஒரு இலை இருக்கும், அதை பாட்டுக்கு எடுத்து போட்டு சரி நீ போ அப்படின்னு. இவன் என்னதான் ஏன் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து திரு முழிச்சிட்ருக்க. இங்கே நடந்த அத்தனை விஷயத்தையும் ஜீஹோ பின்னாடியே ஓடி வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து ஹீரோயின் அவங்க ரூம்க்கு வந்துட்டாங்க. யான் வந்து அவங்கக்கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க, இந்த ஜீஹோ எது செஞ்சாலும் அழகாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் புலம்பிகிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்து எதையுமே கேட்காம ஹீரோ என்ன பண்ணாருன்றதே, என்ன சொல்லியிருப்பாரு, நான் ஏன் கவனிக்கல அப்படின்றதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே இவர் வந்து கிட்ட வந்து ஹீரோ ஏன் அப்படி கத்த, ஐயோ ஏன்டா அப்படின்னு சொன்னேன், மெங்கு வந்து நம்மளை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கான், வாடி போகலாம் அப்படின்னு சொன்னேன்னா சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போய்டுறாங்க. மெங்கு முன்னாடி ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருக்காரு. முன்னாடி நிறைய பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இதுதான் நீ சொன்ன பார்ட்டியாப்பா அப்படின்னா, ஆமாம் இவங்கெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்களே அப்படின்னா, ஆனால் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வருது, இவனை நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சு மயக்கமடைய வச்சு இவங்கிட்ட இருந்து அந்த பிம்போன் ட்ரீயை பற்றி பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அவனை அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சு அவங்க வாயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கறக்க அவனும் சொல்லிடுறான். யானும் இதெல்லாம் கவனிச்சிட்டே இருக்காரு, இவன் எதுவும் பிளான் பண்ணிட்டாருன்னு. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த பாம்புகள் வந்து எங்கேயுமே போகாது, ஆனால் ஒரு சில டைமில் மட்டும் போகும், அது ரெட் மூன் டைமில் தான். அது வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபுல் மூன் வருதுல்ல, அதுதான் ரெட் மூன்னு சொல்கிறாங்க. அந்த ரெட் மூன் டைமில் தான் அது அந்த பக்கம் போகும். அப்படி போகும்போது இந்த இடத்துல இந்த ட்ரீக்கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஹீரோயின் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து சாதாரணமாக கிளம்பி வர மாதிரி நம்மளோட யானை கூப்பிட்டு சந்தைக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து சந்தையில் இருந்துட்டு அங்கே அந்த ஸ்வீட் கேண்டீஸ் இருக்கும்ல, அதை வாங்குறாங்க. வாங்கிட்டு யான் கையில் ஒன்று கொடுத்துட்டு, நீயும் நானும் சேர்ந்து அதை திருடலாண்டா அப்படின்னு. நான்லாம் திருட வரல, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. நிறைய பலம்லாம் கிடைக்குமாண்டா அப்படின்னு. எனக்கெல்லாம் தேவையில்லை, எனக்கு இருக்க பவரே எனக்கு போதும் அப்படின்னு. அழகு வருமா,
ஜீஹோவுக்கு அழகாக இருக்கவங்கள தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஆமாம் ஆமாம் அப்படின்னா சரி, நீ ஜெயிச்சினா எனக்கு பாதி கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ பறிச்சினா பாதி கொடுனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து இங்கேருந்து ஒரு டனலை தோன்றாங்க. அந்த பாம்புகள் 4ம் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அதுங்க போய் ரெட் மூன் கிட்ட வந்து பவர்ஸை எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் இவங்க திருட்டுத்தனமாக அந்த மரத்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு பாலை என்ன சுரங்கப்பாதை தோண்டிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இதை வேறு திறந்து வச்சுட்டே வராதுடா, மூடி வச்சுட்டு நாளைக்கு நைட் நம்ம அதில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு போக, இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இவர் அந்த குழிக்குள்ளே ஏதோ ஒன்று மேஜிக் மூலயமா செஞ்சு விட்டுறாரு. அப்புறமா சிரிச்சிட்டே அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துடுறாரு. வரும்போதே பார்த்திங்கன்னா இவரோட ரூமில் ஒரு சூப் பவுல் இருக்குது. அது வேறு யாரும் செய்யல, நம்ம ஜீஹோ தான். ஜீஹோ செஞ்சோன்னா அவர் சொல்கிறாரு, நான் தான் உன்னை இதை செய்யாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேனே அப்படின்னே, இது ஒன்றும் சரி சின்ன விஷயந்தான், அவங்களுக்காக நான் செஞ்சதில் பெருமைப்படுறேன், இனிமேல் நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன், இன்றைக்கி நீங்கள் குடிச்சிருங்க அப்படின்னா இவரும் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டு அமைதியாக விட்டுறாரு. அப்போ வந்து ஜீஹோ வந்து கேட்குறாங்க, நான் வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இல்லாத போது இந்த இடமே எனக்கு ரொம்ப வெறுமையாக தெரியுது, ரொம்ப லோன்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அப்படியாம்மா சரி, இந்த தடவை நான் உனக்கு ஃபுல்லாகவே உன் நோயெல்லாம் தீர்த்து விட்டுடுறேன், நீ சந்தோஷமாக எங்கே வேணாலும் போய்க்க அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ நான் அப்படி சொல்ல வரல, நான் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கணும்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னோடனே அப்படின்றாரு. இல்லை நான் உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, ஒன்றும் தேவையில்லை நீ கிளம்பு அப்படின்னோடனே, இல்லை உங்கள் கூடவே இருக்கிறதுக்கு தான் நீங்களே மனசில் ஒருத்தங்களை நியமிச்சிட்டிங்களா, அவங்க தான் நம்ம ஹீரோயினா அப்படின்னு கேட்டோன்னே இவர் அமைதியாக இருந்துட்டு, சரிம்மா டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு, ஆனால் இவர் அவங்க போனோடனே லைட்டாக சிரிக்கிறாரு. அப்படின்னா இவருக்குமே ஆசை வந்துருச்சு போல் நம்ம ஹீரோயின் மேலே. அப்போ வந்து ஹீரோயின் அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஹீரோயினும் யானும் வந்து அந்த இடத்துல வந்து ரீச் ஆகிடுறாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல நான் போய் ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன், அப்புறமா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட வந்து யான்னு சொல்ல, உடனே சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு லைட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா 3 வழி பாதை இருக்குது. நம்ம ஒன்று தானே செஞ்சோம், இது எப்படி 3 விழுந்துச்சு, சரி விட நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இவர் ஒரு வழியில் போயிடுறாரு. ரொம்ப நேரமாக ஆளை காணணுன்னே, ஐயோ யான் வந்து நல்லவன் தான், என்ன இருந்தாலும் இவன் டீமன் லாடாச்சே, போச்சு போ இவன் நம்மளை ஏமாத்திடுவான்ட்டு, நாமளும் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த சமயத்தில் யானை காட்டுறாங்க, இவர் வேற ஒரு பாதையில் வெளியே வந்துட்டார். என்னடா இடம், நான் அந்த மரத்துக்கு தானே தோண்டினேன், இது என்னமோ வேறு இடமா இருக்கே, சரி எங்கே இருக்குது அந்த மரம்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போயிட்டான். இப்போ ஹீரோயின் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ தான் அந்த டனல்குள்ளேயே வந்திருக்காங்க. இவங்களும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த வழி முடிகிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார். நம்ம ஹீரோ வந்து அதே மாதிரி கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இந்த ரெட் மூன் டைமில் வந்து கல்டிவேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு நல்ல பவர்ஃபுல் இருக்குமாமா, நம்ம ஸ்பிரிச்சுவல் பவர். அதனால் நம்ம ஹீரோவும் கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் இவரோட நல்ல நேரம் நம்ம வில்லியும் வந்திருக்காங்க. நம்ம வில்லி வந்து இவங்கக்கிட்ட வந்து பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து அசைய முடியாத மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் வேணும்னு ஹீரோ கிட்ட வந்து செட்யூஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயினும் பார்த்துட்றாங்க. கரெக்டாக ஹீரோயின் வெளியே வரவும் அவங்க செட்யூஸ் பண்ணுற மாதிரி பேசவும் கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் இவர் பொதுவாக கேட்குறாரு. அந்த சமயத்தில் அந்த வில்லி இருக்காங்களா, நேராக ஜீகோ பக்கம் திரும்பி, இவனே ஒரு அன்ரொமான்டிக் மேனு, இவனை தேடிட்டு நீங்கள் 2 பேர் வந்துட்டிங்களா, நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியுதுல, எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டவும் ஜீகோ ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போய்ட்றாங்க. இப்போ தான் ஹீரோனுக்கு தெரியுது அவர் நம்மளை கேட்கல, ஜீகோவை தான் கேட்டிருக்காருன்ட்டு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பலான்ட்டு போகும்போது மேலேருந்து பூக்களாக கீழே விழுகுது. இப்போ வந்து அந்த வில்லையும் வந்து அவங்க மேலெல்லாம் சாஞ்சிக்கிட்டு ஓவராக செட்யூஸ் பண்ணுறாங்க. இவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு அந்த மேஜிக்கை மாற்றுறதுக்கு, அவரால் முடியல. அப்போ மேலேருந்து அந்த பெட்டல்ஸ், இவரோட சக்திக்குரிய பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, இவரோட மேஜிக்கல் பவர்ஸ்க்குரிய பெட்டல்ஸ், அதெல்லாம் மேலேருந்து விழுகுது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் இருந்துட்டு, நீ யார், இது வந்து ஹீரோவுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா அவருடைய அவருடைய மூச்சு காற்றே வேறுபட்டுச்சுன்னா இந்த பெட்டல்ஸ் அங்கேருந்து விழுகும். இப்போ அது விழுகுது அவரை காப்பாற்றுறதுக்காக, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள தாக்குறதுக்காக வாழை எடுத்துடுறாங்க. இதை பார்த்தோன்னா நீயே ஒரு சாதாரண பொண்ணு, நீ என்ன தாக்க வரியா அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ அப்படியே ஒரு ஷாக்காகி அப்படியே ஒரே ஒரு இமையை மட்டும்தான் நான் அப்படியே கண்ணை மட்டும் விரித்து பார்க்குறாரு. அவ்வளோதான், அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார், எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் வில்லியும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஃபுல்லாக ஹீரோயினை லாக் பண்ணிடுறாங்க வில்லி. அந்த சமயத்தில் ஹீரோவோட சோலும் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபார்மேஷனை சொல்லி கொடுக்குது, இந்த மாதிரி செய்யின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரோட பவரையும் லைட்டாக அவங்களுக்கு கொடுக்குறாரு. அது மூலயமா இவங்க நல்லா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ என்கிட்ட சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சீட் பண்ணுற மாதிரி அவங்க வாழை பிடிச்சி மாற்றி விட்டு அவங்க வயிற்றுலேயும் அடிச்சிடுறாங்க
பார்க்குறாங்க வில்லி. அந்த டைமில் அவங்களுடைய அந்த நெத்தியில் இருக்குள்ள ஒரு பர்த் மார்க்கு அது அப்படியே மின்னுது. அதை பார்த்தோன்னே ஹீரோவும் ஷாக் ஆகிடுறாரு, அந்த வில்லியும் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோவை தாக்குறதுக்காக அவங்க தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து தடுத்துடுறாங்க. ஹீரோயினும் அப்படியே ஒரு ரொமான்டிக் லுக் விட்டுட்டு இருக்கும்போது அவங்க திரும்ப தாக்க வராங்க. அப்போ ஹீரோ மேலே பட்டுருது. ஹீரோக்கு சும்மா கையில் ஒரு சின்ன காயம். அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறாரு, நல்லா கவனி நான் என்ன பண்ணுறேன்ட்டு. அப்படி சொல்லிட்டு தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கே ஒரு பெரிய ஃபைட் வந்து அது மூலியமாகவே அந்த வில்லியை வந்து அவங்க ஜெயிச்சிடுறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.